வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி குக் வித் கோமாலியில் வித்யுலேக்கா அவங்க பண்ண பனோஃபி பை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி குக் வித் கோமாலியில் இருக்க ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிவிடுங்க. இப்போ பனோஃபி பையோட அந்த பேஸ் பண்ணிடலாம். நான் வந்து சன்ஃபீஸ் பிஸ்கெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன பிஸ்கெட் பிடிக்குமோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இந்த பிஸ்கெட்ஸ் வந்து ஒரு 10 அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை 2 உடைச்சி மிக்சியில் போட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் அரைச்ச பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரை நல்லா உருக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மொத்தமாக நான் 3 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மிக்ஸ் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம பையோட பேஸை பேக் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக டீமோல் பண்ண முடியும். அடுத்து இந்த மாதிரி ஒரு டார்ட் ஷெல் எடுத்திருக்கேன். நான் வந்து சின்ன சைஸ் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது பட்டர் நல்லா தடவிட்டு இதில் நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த பிஸ்கெட் பேஸ் சேர்த்துடலாம். இந்த மாதிரி எல்லா சைடுமே நல்லா ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கடுத்து இன்னொரு டார்ட் ஷெல் எடுத்து இந்த மாதிரி மேலே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பேக் பண்ணி எடுக்கும் போது அந்த பர்ஃபெக்ட் ஷேப் கிடைக்கும். நான் அவனை ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணிட்டேன். இப்போ ப்ரீஹீட் பண்ண அவனில் 180 டிகிரி செல்சியஸ்க்கு கிட்டத்தட்ட 6லேருந்து 7 நிமிஷம் பேக் பண்ணிக்கோங்க. நல்லா பர்ஃபெக்டாக கிறிஸ்பியாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ரொம்ப நேரம் பேக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து தீஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ ரொம்ப நேரம் பேக் பண்ணாமல் கரெக்டாக 7 மினிட்ஸில் எடுத்துருங்க. கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் எடுத்தால் தான் இந்த மாதிரி ஈஸியாக எடுக்க முடியும். அடுத்து இந்த டார்ட்குள்ளார வைக்கிறதுக்கு அந்த ஃபில்லிங் பண்ணிடலாம். ஜென்ரலாக கேரமல் சாஸ் தான் ஃபில் பண்ணுவாங்க. இதை வந்து 2 டைப்பாக பண்ணலாம். ஒன்று வந்து கண்டென்ஸ்டு மில்க் வந்து பாயில் பண்ணி பண்ணுவாங்க, இன்னொன்று வந்து டல்சே டி லெச்சே. நான் வந்து இன்றைக்கி டல்சே டி லெச்சே தான் பண்ண போகிறேன். பேனில் 1/2 கப் சர்க்கரை, 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா கேரமலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கேரமலைஸ் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். பட்டர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்ச பால் வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துருங்க. பால் சேர்த்த உடனே நிறைய பபிள்ஸ் வரும், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் இல்லைனா மில்க் மேட் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களோட சூப்பரான டல்சே டி லெச்சே ரெடி ஆகிடும். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம விப்பிங் க்ரீமை பீட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீமை இந்த மாதிரி நல்லா ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட டல்சே டி லெச்சே கொஞ்சம் ஆறி இருக்கும். ஆறினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட்னஸ் இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் 1/2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அடுத்து பாதி வாழைப்பழத்தை இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இந்த விப்பிங் க்ரீமோடு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பை ஃபில் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சோம்ல பை பேஸ், அதில் வந்து வாழைப்பழத்தை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த டல்சே டி லெச்சே சேர்த்துடலாம். உங்களுக்கு எந்த மாதிரி சேர்க்கணுன்னு ஆசையாக இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து டல்சே டி லெச்சே சேர்த்துட்டு அதுக்கு மேலே கூட பனானா சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் நம்ம செஞ்சது, அது கூடவே சாக்லேட்ஸ் அண்ட் கொஞ்சமாக பாதாம் பருப்பு சேர்த்துருக்கேன். பார்க்கவே செம்ம யம்மியாக இருக்குல்ல. நல்லா பேஸ் வந்து கிறிஸ்பியாக இருந்துச்சு. அதுக்கு மேலே இந்த விப்பிங் க்ரீம், அந்த சாக்லேட்டு, அது கூடவே அந்த பனானாலாம் சேர்த்து சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்கள் வீட்டிலலாம் குட்டி குட்டி பசங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு கொடுங்க, அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.